வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். அதாவது இப்போ ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா சில காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நிறைய பேர் பண்றாங்க. அந்த மிஸ்டேக் என்னைக்குமே பண்ணாதீங்க. அதுதான் என்னன்றதை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதாவது இப்ப வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்த உடனே அந்த கிராஷ் டயட்னு வாங்க பாத்தீங்களா? நான் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட போறேன், நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிக்க போறேன், நான் இதை மட்டும் தான் சாப்பிட போறேன், இந்த இத்தனை மீல்ஸை நான் ஸ்கிப் பண்ண போறேன்னு ரொம்ப அந்த ஒரு இந்த டயட்குள்ள போயிடுவாங்க. ஸோ அந்த தப்பை என்னைக்குமே பண்ணாதீங்க. அது எல்லாருடைய பாடிக்கும் ஒத்துக்காது. ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ சில பேருக்கு அது செட் ஆகலாம், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ செட் ஆகாதுன்ற பட்சத்துல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால கிராஷ் டயட்குள்ள என்னைக்குமே போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப 4 இட்லி சாப்பிடுறீங்களா, அதை ஃபர்ஸ்ட் 3 இட்லி ஆக்குங்க. அதுக்கப்புறம் அதை 2 இட்லி ஆக்குங்க. அந்த இட்லியோட சேர்த்து ஏதாவது காய்கறிகளோ இல்ல ஏதாவது ஃப்ரூட்ஸோ வச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை நீங்க சாப்பிட்ற சாப்பாடு பேலன்ஸ் ஃபுட்டா இருக்கணும். அதாவது புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கலந்த ஒரு உணவா இருக்கணும். ஸோ ரைஸோட அளவை குறைச்சிக்கோங்க. காய்கறிகள், பழங்கள் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும். நீங்க இதுக்காக ரொம்ப இந்த டயட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை குறைச்சிருங்க. அதாவது அரிசியோட அளவை குறைச்சிட்டு காய்கறிகள், பழங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. 2வது, டெய்லியுமே சில பேர் வெயிட் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆர்வ கோளாறுனே கூட சொல்லலாம். ஸோ டெய்லி செக் பண்ணுவாங்க, குறைஞ்சிருச்சான்னு ஒரு ஆர்வம். ஸோ அந்த தப்பை என்னைக்குமே பண்ணாதீங்க. ஸோ அந்த பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் லாஸ்ல டிலே ஆகலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகுறதுல உங்களுக்கு தாமதமாகி வெயிட் குறையறதுக்கு பதிலாக சில பேருக்கு வெயிட் இன்க்ரீஸும் ஆகலாம். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறாம பாத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ வெயிட்டை 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சமயங்கள்ல சில சமயம் என்னைக்காவது ஒரு நாள் தானே நம்ம ஏதாவது சுகர் ஐட்டம் சாப்பிடலாம், ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தப்பை என்னைக்குமே பண்ணாதீங்க. சுகர், ஃப்ரைட், பேக் ஃபுட் எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. இதுவுமே உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு தடையா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொன்னு, நிறைய பேர் பண்ற தப்பு, வெயிட் லாஸ் டைம்ல தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. ஸோ தண்ணி நிறைய குடிங்க. நீங்க எந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறீங்களோ அதுவுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நைட் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த லேட் நைட்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் குறையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. அதாவது 7 மணி, ஈவினிங் 7 o'clock சாப்பிட்டு முடிச்சிருங்க. லைட் ஃபுட்டா இருக்கணும். ரொம்ப கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளோ, கேலரிஸ் அதிகமா உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. லைட் ஃபுட்டா சாப்பிடுங்க. நம்ம ஊர் ஃபுட்டே நான் சொல்றேன். நீங்க இட்லி சாப்பிடலாம், இல்ல சம்பா ரவை உப்புமா சாப்பிடலாம். லைக் இந்த மாதிரி ஆயில் ஊத்தாம மூடி போட்டு தோசை ஊத்தாப்பம் மாதிரி, அதாவது எண்ணெய் ஊத்தாம மூடி போட்டு அந்த மாதிரி ஊத்தி சாப்பிடலாம். ஸோ தொட்டுக்க ஏதாவது டாலோ இல்ல சாம்பார், காய் நிறைய போட்டு அந்த மாதிரி நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாம். நீங்க இதுக்காக மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய உணவுகளை தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஊர் சாப்பாடுலயே நீங்க ஈஸியாவே வெயிட் குறைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு, சில பேர் இந்த வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க நான் ஜிம்முக்கு போறேன்னு உடனே கிளம்புவாங்க. நான் ஜிம்முக்கு போறேன், இந்த எக்ஸசைஸ் பண்றேன், அந்த எக்ஸசைஸ் பண்றேன்னு. ஸோ பண்றது தப்பு கிடையாதுங்க. ஆனா விகரஸா பண்ணாதீங்க. உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. நான் எப்பயும் சொல்றதுதான், உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்றத பாருங்க. உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. எடுத்த உடனே நான் வெயிட் தூக்க போறேன், ஸ்ட்ரென்த்னிங் பண்ண போறேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போறேன்னா அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால என்ன பண்ண முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாக்கிங் போங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வெயிட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் லைட்டா பண்ண ஆரம்பிங்க. ஸோ மைல்டா பண்ணுங்க. உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சு பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகாம இருக்கும். ஓகே வாஸ், நான் போட்ட இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க, ஹெல்த்தியாவும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.